சதுர்த்தி திதி பகைவர்களை வெற்றி கொள்வதற்கு மிக சிறந்த திதியாக அமையும் அந்த காலம். சித்த யோகம், மரண யோகம் என்று நம்ம யோகங்களை குறிப்பிட. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். சதுர்த்தி திதி பகைவர்களை வெற்றி கொள்வதற்கு மிக சிறந்த திதியாக அமையும் அந்த காலம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரியஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய தேதி வளர்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 20ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு முடிவடைந்து சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 8:42க்கு. அதன் பிறகு அஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8:12 இருந்து 11:16 வரை. அதன் பிறகு மதியம் 12:18 இருந்து 1:19 வரை. அந்தி வேளையில் 3:22 இருந்து 4:23 வரை. ராகு கால நேரம் மாலை 5:55 இருந்து 7:28 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:19 இருந்து 2:51 வரை. கூலிகன் மாலை 4:23 இருந்து 5:55 வரை. சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் அதிகாலை 2:29க்கு முடிவடைந்து அதே வேளையில் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிரமம், ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு மேன்மை, கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு பரிசு, துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சக ராசிக்கு நிம்மதி, தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு தனம், கும்ப ராசிக்கு செலவு, மீன ராசிக்கு ஆர்வம். தொடர்ந்து நம்ம சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 8:12 இருந்து 9:13 வரை. புதன் ஓரை காலை 9:13 இருந்து 10:15 வரை. சந்திர ஓரை காலை 10:15 இருந்து 11:16 வரை. குரு ஓரை மதியம் 12:18 இருந்து 1:19 வரை. சுக்கிர ஓரை மதியம் 3:22 இருந்து 4:23 வரை. புதன் ஓரை மாலை 4:23 இருந்து 5:25 வரை. சந்திர ஓரை மாலை 5:25 இருந்து 6:26 வரை. நம்ம யோகங்கள் அப்படின்ட்டு சில சமயங்களில் அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் என்று நம்ம யோகங்களை குறிப்பிடுகிறோம் அல்லவா? இந்த யோகங்கள் அமிர்தாதி யோகங்கள் என்று நம்ம சொல்லுவோம். அதிலே நீங்கள் பார்த்தீங்க, அமிர்த யோகமும் சித்த யோகமும் நல்ல யோகங்களாக கருதப்படுகிறது. அந்த யோக கால நேரங்களிலே நம்ம நல்ல காரியங்களை எடுத்து செய்யலாம். அதுக்கு தகுந்த யோகங்கள் ஆகும். அதாவது அமிர்த யோகம், சித்த யோகம். ஒரு நாளைக்கு 2 யோகங்கள் 24 மணி நேரத்தை நீங்கள் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் அதை 2ஆக பிரித்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே 3 யோகங்கள் ஒரு நாளிலே வரக்கூடும். அது மரண யோகமும் சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரியே காலத்தையே நம்ம பிரிச்சுக்கணும். 3ஆ ஒரு 24 மணி நேரத்தை 3ஆக சம பங்காக பிரித்து கொள்ள வேண்டும். இந்த மரண யோகத்தில் நம்ம சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்களை நம்ம தவிர்க்க வேண்டும். அதனால் இந்த யோகங்களை பயன்படுத்தி நம்மளுடைய காரியங்களையும் வெற்றிகரமாக இட்டு செல்ல முடியும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.